ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு இடுப்பு சைடு ரெண்டையும் வந்து சமமாக மடிச்சுட்டு பேக் சைடு வந்து அளவு எடுத்துடலாம். பின்னாடி டாட்டுக்காக 1 இன்ச்சு இடம் விட்டுட்டு இடுப்பில் வந்துட்டு கரெக்டான அளவுக்கு வந்துட்டு 2 சைடும் மார்க்கர் பண்ணிக்குவோம். அளவு ப்ளவுஸில் இருக்கிறது மாதிரி நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணோம்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து உக்ஸு சைடு எந்த பக்கம் நம்ம எடுக்கிறோமோ அதே சைடு தான் வந்துட்டு 2 பக்கமும் வந்துட்டு அளவு எடுக்கணும். சைடில் வந்து 2 பக்கமும் மார்க்கர் பட்டுக்கலாம். ஐ சைடு வெளியில் இருக்கணும், உக் சைடு உள் பக்கமாக இருக்கணும். 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸில் தான் வந்துட்டு எப்போதுமே வந்துட்டு தைக்குவோம் உக்ஸு. இப்போ வந்து 2 தையலும் பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் வந்து 2யும் சமமாக எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோமோ மார்க்கர் 2யும் கரெக்டாக உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே ரஃப் அடிச்சிடலாம். ரஃப் அடிச்சுட்டு நீட்டாக ஆம்கோல் வரைக்கும் கரெக்டாக சமமாக வச்சு அடிச்சிடலாம். ஸ்லீவ்ஸ் வந்துட்டு எந்த பக்கம் ரைட் ஸ்லீவ்ஸு லெஃப்ட் ஸ்லீவ்ஸ் எந்த ஸ்லீவ்ஸோ அந்த ஸ்லீவ்ஸை தான் வந்துட்டு நம்ம கரெக்டாக வைக்கணும். அதை வச்சா மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஒரு கை குண்டாக இருக்கும், ஒரு கை மெலிசாக இருக்கும். நம்ம வந்து நேராக அடிச்சுட்டு ரஃப் அடிச்சிருவோம். துணி வந்து வெளியில் எடுக்காமலே வந்து நம்ம அதிலே லாஸ்ட்டில் வந்து ரஃப் அடிச்சிடலாம். ரஃப் அடிச்சுட்டு பேக் சைடு போனோடனே ஊசி வந்து உள்ளே உட்காரும்பொழுது ஸ்டாப் பண்ணணும். திரும்ப நகர்த்தி 1/4 இன்ச்சு அளவுக்கு இந்த பக்கம் விட்டு ரஃப் அடித்து திருப்பிக்கிட்டு திரும்ப ரிவல்ஸ்லேயே வரலாம். நம்ம ஒவ்வொரு தையலுக்கும் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம 3-4 ஸ்டிச்சிங்கும் அதிலே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ரஃப் அடிச்சுட்டு பேக் சைடு வந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம் அடுத்த பீஸை. உங்களுக்கு 3 தையல் வேணுமா 4 தையல் வேணுமா அதே மாதிரியே வந்துட்டு ரஃப் அடிச்சுட்டு திருப்பிக்கலாம். ஆம்கோல் வந்துட்டு கரெக்டாக சமமாக உட்காந்துருக்கும். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கையை திருப்பி அந்த தையலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நம்ம கையும் வந்துட்டு இடுப்பு பகுதியும் வந்துட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமே தவிர கிராஸாகவே போகக்கூடாது. நமக்கு வந்து பாடியோட சுற்றளவு வந்துட்டு பின்னாடி இடுப்பு இறக்கத்துலேயும் நம்ம டாட் பிடிக்கிறதுலேயும் வந்துட்டு சமமாகிடும். இப்போ வந்து 2 டாட்டையும் வந்துட்டு டாட்டு வந்துட்டு நம்ம பேக் சைடு இடுப்பில் வந்து சென்ட்ரு இடுப்பையும் சைடையும் வந்து சமமாக மடிச்சுட்டு அதில் வந்து சென்டரில் தான் ஒரு மார்க்கர் பண்ணிவிட்டு டாட் பிடிக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ளவுஸ் வந்துட்டு நழுவுன்றதுக்காக லைனிங் ப்ளவுஸ்லாம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு 5 இன்ச்சு கரெக்டாக 4.5 இன்ச்சில் வந்து ஒரு மார்க்கர் போட்டுட்டு ஒரு தையல் ஓட்டிடலாம். சென்டரில் வந்து ஒரு தையல் ஓட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம டாட் பிடிக்கலாம். அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தையல் ஓட்டுறதுக்கு வந்து துணி வந்து முன்னையும் பின்னையும் நழுகாது. லைனிங் ப்ளவுஸ் அட்டாச் பண்ணணுன்னாலே இந்த மாதிரி தாங்க நம்ம படிமான தையல் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் நல்லா வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக அமையும். இது மாதிரி இந்த 2 டாட்டையும் வந்துட்டு 2 சைடையும் பிடிச்சிடலாம். அந்த பக்கம் எவ்வளோ 4.5 இன்ச்சு விட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் 4.5 இன்ச்சு விட்டுட்டு 2 டாட்டையும் வந்து பிடிச்சிடலாம். நமக்கு இப்போ அளவு ப்ளவுஸ் வந்து அளந்து பார்க்கும்போது நமக்கு சேம் கரெக்டாக அதே மாதிரியே இருக்கும். நமக்கு வந்து முன்ன பின்ன ஆகாது. டாட்டு 2 கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஓவர்லாக் போட்டு வந்து ஸ்லீவ்ஸை பாருங்கள். ஸ்லீவ்ஸில் இருந்து இடுப்பு பக்கம் வரையும் ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்குது. முன்னையும் பின்னையும் இருக்கல. இப்போ திருப்பி பார்த்துடலாம். திருப்பி பார்த்தா நமக்கு வந்து எப்படி கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். ஆம்கோல் வந்துட்டு சென்ட்ரு அந்த தையலுக்கானது வந்து முன்ன பின்ன வரவே இல்லை, நேராக அமைஞ்சிருக்கு. அவ்வளோதாங்க. நம்ம மார்க்கர் வந்து கரெக்டாக பண்ணி ஸ்டிச்சிங்கு கரெக்டாக ஓட்டினோம்னாலே வந்துட்டு நமக்கு எந்த முன்ன பின்ன வராது, ரிங்கிள்ஸ் வராது. ஆம்கோலில் வந்து ரிங்கிள்ஸ்